இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரே பிரச்சனை வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. அதனால் எங்கள் வீட்டில் என்ன முடிவு பண்ணாங்க, கிராமத்தில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னாங்க. நானும் என்ன பண்ணேன், சரி கோவில் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டேங்க. அங்கேயும் போயிட்டேன். அங்கே போனால் அங்கே ஒரு சாமியார் இருந்தாருங்க. அவரு தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தீர்வு, ஒரு பரிகாரம் எல்லாமே சொல்லுவாருன்னாங்க. அவர் எப்படா பேசுவாருன்னு பார்த்தா பேசவே மாட்டேன்றாரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்டலாம் கேட்டேன், அவர் மணி அடித்தாதான் பேசுவாராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்ததுங்க அவரை பேச வைக்கிறதுக்கு. என் ஃப்ரெண்டு மணியும் கூட்டின்னு போயிருந்தேன் ஊருக்கு. மச்சான் போயிட்டு 2 மிதினா என்ன போய் அடித்தான். அடித்த உடனே அவர் மூச்சு பேச்சே காணுங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. சரி அடுத்த வருஷம் திருவிழா வரும்போது அவர் பேசினாருன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என் ஃப்ரெண்டு கார்த்திக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை, கேமரா முன்னாடி வந்து நிற்கணும்னு ஒரு மிகப்பெரிய கனவு. ஆனால் அதெல்லாம் நடக்கலை. அதனால கடுப்பாயி ஃப்ரஸ்ட்ரேட் ஆன என் ஃப்ரெண்டு கார்த்தி ஒயின் ஷாப்பில் போய் குடியா குடிச்சு உடம்ப கெடுத்து வாந்தி எடுத்து அந்த வாந்தி அவனே கிளீன் பண்ணிட்டான். அந்த வாந்தியை கிளீன் பண்ணோடனே அந்த கடையில் இருந்த சிசிடிவி கேமரா அவனை படம் பிடிச்சி அந்த கடையோட முதலாளி அந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணி விட்டாரு. அவன் சினிமாவில் வந்திருந்தா கூட ட்ரெண்ட் ஆகிருக்க மாட்டான். ஆனால் ஒயின் ஷாப்பில் போய் குடித்த உடனே அந்த வீடியோ யூடியூப்ல ட்ரெண்டாக பிறந்துருச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேற்று எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் எங்கே நடந்து போனாலுமே என் பின்னாடி, அதாவது நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் செல்வா கூட இருக்கான்னு சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ ஏழை, ஒரு வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கோன்னு. எனக்கு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. இவங்க சொல்கிறது ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது, ஆனால் இவனுக்கு நம்மளை கலாய்க்க சொல்கிறாங்களோன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் ஒருத்தரை பிடிச்சி கேட்டேன், ஆனால் நீங்கள் தான் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறீங்க, ஏன் அடிக்கடி என்னை பார்த்து செல்வாக்கா இருக்கேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு ஒன்று சொன்னாருங்க, தம்பி நம்ம ஏரியாலே இருக்கிறதுலே 24 மணி நேரமும் செல்லும் கையுமா நீ தான் இருக்கிற, செல் பேசிக்கிட்டே வாக் பண்ணிகிட்டே போகிற, அதனால தான் உன்னை செல்வா கூட இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்கப்பான்னாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் வீட்டு பக்கத்து வீட்டில் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு தனசேகர் இருக்கான். வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பயங்கர சத்தம். நானும் சரி என்னன்னு வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா மட்டும் தான் இருந்தார், தனசேகரை ஆளை காணோம். ஏன் எங்களுக்கு ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு. உடனே தனசேகரோட அப்பா, தம்பி என் பையன் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தார். உடனே நானும், அங்கிள் தனசேகர் பார்டரில் பாஸ் பண்ணிட்டானா, ரொம்ப பெருமையாக இருக்குது அங்கிள், எந்த பார்டர், இந்த இந்தியா பார்டர் வாகா பார்டரான்னு கேட்டேங்க. அதுக்கு அவனை அடிக்க வச்சிருந்த பெரம்பை எடுத்து என்ன அடிக்க வந்துட்டாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு சேது ஒரு நல்ல கவிஞன், சூப்பராக கவிதை எழுதுவான். அவன் ஒரு பொண்ணை ஒரு தலையாக காதலிச்சிட்டு இருந்தான். அந்த பொண்ணுக்கிட்ட பேச தைரியம் இல்லைலாம் கிடையாது. அவன் கவிதை மூலியமாகவே ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சான். வீட்டில் அழகாக அந்த பொண்ணை வர்ணித்து கவிதைலாம் எழுதிட்டாங்க. எழுதிட்டு கடைசியில் இப்படிக்கு சேதுன்னு போட்டுட்டு பிரியா நீ வேணும் அப்படின்னு எழுதி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டான். அப்புறம் அந்த பொண்ணு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது அவளோட கல்யாண பத்திரிக்கை ப்ளஸ் ஒரு பிரியாணி பேக்கெட் எடுத்துன்னு வந்தான். என்னடான்னு கேட்டால் அந்த பொண்ணு பிரியா நீ வேணும்னு எழுதிருக்கான் இல்லையா, அதை ஃபுல்லாக பிரியாணி வேணும் அப்படின்னு படிச்சிருக்கா. அதனால இவன் கொடுத்த லவ் லெட்டர் பெருசாக எடுத்துக்காம அவள் கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து நீட்டிட்டா. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி கொடுத்துட்டு பிரியாணிக்கு பிரெட் அல்வாவும் கொடுத்துட்டு போயிட்டான்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு குமரேசன் சரியான பணக்காரங்க, பரம்பரை பணக்காரன். அவன்கிட்ட இல்லாத காசே கிடையாது. காலேஜ் படிக்கும்போது கூட எனக்கு அவன் தான் செலவு பண்ணுவான். ஒரு கேன்டீன் போனால் அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் நல்லா வாங்கி சாப்பிடுவான். ஏன்னா அவன் ஃபுட்டியும் கூட. திடீர்னு அவங்க அப்பா அவனை ஒரு நாள் கூப்பிட்டு, தம்பி இங்கே பாரு, உனக்கு கஷ்டம் தெரியணும், நீ கஷ்டப்பட்டு முன்னேறணும், கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டாரு. இவன் என்ன பண்ணான், ஒரே மாதத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா காசையும் எடுத்துன்னு போயிட்டு சூதாட்டம் அது இதுன்னு அழிச்சிட்டு வீட்டை, அதாவது அவன் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டான். அப்புறம் இவன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா கஷ்டப்பட்டு தானே முன்னேறணும் நீங்கள், அதனால தான் இப்போ நம்ம வீடை கஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டேன், இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைச்சி முன்னேற்றுவோம்பா அப்படின்ட்டான். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட.